Hello viewers, welcome to R.Manoch. இன்னைக்கு ஒரு குட்டி விடயம் பார்ப்போம் பாங்க. இது முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன சொல்லுவோம் பாருங்க. This is what we call a timeline. இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் சொன்னா ஒரு டைம்லைன் என்று சொல்லுவோம். இப்போ டைம்லைன் டைம் வந்து இந்த லைன்ல டிராவல் பண்ணி கொண்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங் 8 AM சொல்லி சொன்னா அது இப்போ ரைட் மார்னிங் 8 AM. பட் 7:55 காலமாக நடந்து முடிஞ்சு 7 மணி நேற்று முந்த நாள் போன கிழமை லாஸ்ட் வீக் லாஸ்ட் இயர் எல்லாம் பாஸ்ட் இல்லையா? அப்போ இந்த டைம் லைன் வந்து மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ மூவ் பண்ணி கொண்டு இங்கால உள்ளதெல்லாம் பாஸ்ட், அங்கால உள்ளதெல்லாம் ஃபியூச்சர் ரைட். அப்போ இப்போ 8 மணின்னா இப்போ 8 மணி நவ் ரைட். ஸோ நவ்ன்றது வந்து இப்போ நவ்ன்றது வந்து இப்போ ரைட். இதை நாங்கள் நவ்ன்னு சொல்லலாம் அல்லது நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா MOS சொல்லுவோம். MOS மீன்ஸ் மூமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். மூமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்னு சொல்றோம் ரைட். ஸோ பாருங்க இப்போ ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கு. இந்த வெப்பம் இப்போ நான் உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டு இருக்கேன் அது இப்போ ரைட். நேற்று நான் படிப்பிச்சு கொண்டு இருந்தா நேற்று, அப்போ அது பாஸ்ட் இல்லையா? ஸோ நேற்று நடந்து கொண்டு இருந்தேன் இங்கே அது ஃபியூச்சர் தான். இப்போ நாளைக்கு நான் உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டு இருப்பேன்னு சொல்லி சொன்னா அது ஃபியூச்சர். அது இப்படி வரும் சரியா? ரைட். அப்போ உப்பு என்ன எப்படி சொல்றது பாருங்க. உப்பு என்ன என்னன்னு சொல்லுவோம்? am is are plus ing. So I am teaching English now. உப்ப now. நேற்று நடந்தோம், நேற்று காலம், நேற்று பின்னேரம் என்ன வரும்? was over plus ing. So was over plus ing. So நான் நேற்று இங்கிலீஷ் படிப்பிச்சு கொண்டு இருந்தேன், நேற்று பின்னேரம் இங்கிலீஷ் படிப்பிச்சு கொண்டு இருந்தேன் என்ன சொல்லுவேன்? I was teaching English last evening. I was teaching English last evening. Right? நாளைக்கு காலம் நான் ஆங்கிலம் படிச்சு கொண்டிருப்பேன் என்ன வரும்? will be plus ing. நாளைக்கு என்ன இங்கே ஃபியூச்சர் இல்லை, அப்போ will be plus ing. So I will be teaching English tomorrow morning at 8 AM. இப்போ விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ நடந்து கொண்டிருக்கு am is plus ing. ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது was over plus ing. இனி நடந்து கொண்டிருக்கும் will be or shall be plus ing. So this is what we call present continuous, this is what we call past continuous, and this is what we call future continuous. So what are the difference between present continuous, past continuous and future continuous? வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட்டுக்கு was வரும், ப்ரெசென்ட்டுக்கு am is, ஃபியூச்சருக்கு will be. மற்றபடி எல்லாத்துலேயுமே என்ன வர போகுது? ing தான் வர போகுது. ing எல்லாத்துக்குமே உண்டு. அப்போ இந்த was வந்து ing வரைக்கும் past continuous, am is வந்து present, will be வந்து இந்த am is and past was அப்படி நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா நீங்க ரொம்ப இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு ரைட். ஸோ மீண்டும் இன்னொரு சூப்பரான எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, have a nice day. Bye bye. But don't forget to like and subscribe. R.Manoch.